ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பெஸ்ட்டான இண்டிகேட்டரை பற்றி தான் இந்த வீடியோவில் என்டையராக பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முதலாவது விஷயம், அதாவது நீங்கள் ட்ரேடு எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நிறையா கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை ப்ராப்பராக க்ரியேட் பண்ணிடுங்க. எப்போதுமே பிலீவ் பண்ணுங்கள், டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லும் போதும் சரி, அதில் இண்டிகேட்டரை நீங்கள் பயன்படுத்தும் போதும் சரி, டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னாலே சார்ட் மட்டும்தான். இந்த சார்ட்டை நீங்கள் சரியாக ரீட் பண்ணணும், சரிங்களா? எப்போதுமே மந்த்லி டைம் ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் மந்த்லி டைம் ஃப்ரேம் கொடுத்தா தான் இந்த ஸ்டாக்கில் மொமெண்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும், சரிங்களா? கொஞ்சம் சில நாளாக, அதாவது இது அப் ட்ரெண்ட், உங்களுக்கு ப்ராப்பராக அப் ட்ரெண்ட், இது டவுன் ட்ரெண்ட், சரிங்களா? இங்கே ஃப்ளாட்டாக ட்ராவல் ஆகிட்டுருக்கு. நீங்கள் இப்படி மந்த்லி டைம் ஃப்ரேம் போட்டால் தான் இது என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ட்ராவல் ஃப்ளாட்டாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதை அப்படியே வீக்லியாக கன்வெர்ட் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ப்ராப்பராக ட்ராப் பண்ணியாச்சு, சரிங்களா? இப்போ சப்போர்ட் லெவலில் கரெக்டாக ரீச் ஆகிடுச்சு. அடுத்து எங்கே போகணும்? ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகணும். மந்த்லி டைம் ஃப்ரேமில் தெரிஞ்சிருச்சு. அப்படியே என்ன பண்ணுங்கள், வீக்லி டைம் ஃப்ரேம் எடுங்க. வீக்லி டைம் ஃப்ரேம் எடுத்திங்கன்னா மார்க்கெட் எப்போதும் நீங்கள் பார்த்தாலுமே இந்த மாதிரி ஜிக்ஸாக் மோடில் தான் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும், சரிங்களா? அப்போ இங்கே இருந்து அந்த வீக்லி டைம் ஃப்ரேமை கன்ஃபார்ம் பண்ணுங்கள், இந்த மாதிரியான ட்ரெண்டில் ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுங்கள், டே டைம் ஃப்ரேம் எடுங்க. இப்போ எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக ஒரு வியூ கிடைக்கி, சப்போர்ட் ரீச் ஆகிருச்சு, சரிங்களா? ரெசிஸ்டண்ட்டை நோக்கி ட்ராவல் ஆகுது. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இண்டிகேட்டரோட பர்பஸ் நமக்கு தேவை, சரிங்களா? இன்றைக்கி அது நல்லா ட்ராவல் ஆகும் அப்படி சொன்னிங்கன்னா, நீங்கள் ஜீரோத்தாக வந்துட்டீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் பார்த்துட்டீங்க டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு இருக்கும், சரிங்களா? நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். இங்கே பல்கான இண்டிகேட்டர் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அதனுடைய ட்ரெண்டை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி சொல்லும், சரிங்களா? அப்போ பல்காக இருக்கிறதுனால இதனுடைய சஜஷன் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். இப்போது இந்த ஸ்டாக் மேலே தான் போக போகுது அப்படிங்கிறது 14 இண்டிகேட்டர் இன்டிமேட் பண்ணுது. இல்லை நியூட்ரலாக இருக்கும். நியூட்ரலாக இருக்குன்னா உங்களுக்கு புரியுது. மந்த்லி டைம் ஃப்ரேம் போட்டிங்க அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்குது, சரிங்களா? பியரிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி 6 இண்டிகேட்டர் என்ன பண்ணுது, மீன் பண்ணுது. இப்போது இதனுடைய அடுத்தடுத்த லெவல் எங்கே ஸ்டாப் லாஸ் போடணும், சரிங்களா? அதனுடைய அடுத்த லெவல் எங்கே இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு கீழே ஷோ ஆகும், சரிங்களா? இண்டிகேட்டர் உங்களுக்கு ஷோ பண்ணிடும். அப்போது நீங்கள் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துருங்க. ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் எங்கே இருக்குது, சப்போர்ட் பாயிண்ட் எங்கே இருக்குது, நெக்ஸ்ட் நீங்கள் அப்படி தொடர்ந்து பார்த்துட்டே வரணும், சரிங்களா? இல்லை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்தந்த லெவலை ரீச் ஆகும்போது நீங்கள் சார்ட்டை ரீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்போது நிறையா இண்டிகேட்டரோட சஜஷன் இருக்குது, சரிங்களா? 14 இண்டிகேட்டர் சஜஷன் பண்ணுது 1 ஹவரோட டைம் ஃப்ரேமில். அடுத்து டே டைம் ஃப்ரேம் இருக்குது, சரிங்களா? அப்புறம் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இருக்குது. இதில் நீங்கள் எந்த மாதிரியான ட்ரேடர் அப்படிங்கிறத நீங்கள் உள்வாங்கிக்கணும். இப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்னா ஸ்கேல்பிங் பண்ணுவோம். ஸ்கேல்பிங் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 3 to 5 மினிட்ஸில் எக்ஸிட் ஆகும், சரிங்களா? அப்போது அந்த 3 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம் எப்படி இருக்குது, 5 மினிட்ஸோட டைம் ஃப்ரேம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். கொஞ்சம் நான் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுவேன். ரிஸ்க் லவ்வர், ரிஸ்க் டேக்கர், ரிஸ்க் அவேரர் அப்படின்னு சொல்லி 3 விஷயம் இருக்குது. நீங்கள் புக்கில் நல்லா ரீட் பண்ணிங்க அப்படின்னா தொடர்ந்து தெரியும் யார் எந்த மாதிரியான பார்ட்டிசிபேஷன் கொடுப்பாங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்ட்டு இருக்கு, சரிங்களா? நீங்கள் ரிஸ்க் லவ்வராக இருக்கிறீங்கன்னா மார்னிங்கே என்ட்ரி ஆவீங்க, சரிங்களா? அப்புறம் ரிஸ்க் டேக்கர் அப்படின்னா சின்ன விஷயத்தில் இந்த ஸ்கேல்பிங் மாதிரி போய் டக் நீங்கள் சின்னதாக ஒரு ப்ராஃபிட்டை மேக் பண்ணிட்டு வெளியே வருவீங்க, சரிங்களா? அடிக்கடி ட்ரேட் இருக்கும், சரிங்களா? ரிஸ்க் அவேரர் அப்படின்னு சொன்னால் ப்ராப்பராக என்ன பண்ணுவாங்க, சரியாக இருக்கும் பட்சத்தில் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, இல்லாத பட்சத்தில் எடுக்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு ட்ரெண்டு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த லைனை ப்ராப்பராக வரைஞ்சிட்டீங்க, ஒரு ஃப்ளாட் லைனும் எடுத்து கரெக்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் எந்த லெவலில் வரும் அப்படிங்கிறது தெரியும், சரிங்களா? இந்த லெவலை அப்படியே எடுத்துகிட்டு போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு கிளியர் கட்டாக ஒரு வியூ கிடச்சிரும். ஸோ அடுத்தடுத்த லெவலில் கிளியராக சப்போர்ட் இருக்குது, சரிங்களா? இங்கேயுமே உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. அப்போது இதில் என்ன பண்ணுங்கள், 30 நிமிஷம், சரிங்களா? நீங்கள் என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணி ஸோ இந்த லெவலில் கட் ஆகும்போது நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும், சரிங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ட்ராப் பண்ண கரெக்டாக கற்றுக்கங்க, சரிங்களா? இண்டிகேட்டரை பொறுத்த மட்டும் ஃபுல்லாக என்ன சொல்லணும் அப்படின்னா, அதை ஜஸ்ட் ஒரு ஊர்கா மாதிரி எடுத்துக்கணும், சரிங்களா? அதை வச்சு ஃபுல்லாக ட்ரேட் எடுக்கக்கூடாது. டெக்னிக்கலும் பயன்படுத்தி இண்டிகேட்டரும் பயன்படுத்தும் போது தான் சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை பாய்.